மூவி லவர்ஸ், இப்போ நம்ம சேனல்ல என்ன வெப் சீரிஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். செர்னோபில் வெப் சீரிஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம 3rd எபிசோடுக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் புதுசாக இந்த வீடியோ பார்க்குற ஆளாக இருந்தால் மேலே லிங்க் தரேன். அதில் எபிசோட் 1, 2 இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த 3rd எபிசோட் வாங்க. அப்போ தான் கதை உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். வாங்க இப்போ 3rd எபிசோடோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஆன்லைன் என்னன்னு பார்த்துடலாம். 2nd எபிசோட் எண்டில் செர்னோபில்ல ஒரு பெரிய விபத்து நடக்க போகுதுன்னு தெரிய வந்துச்சு. அதை தடுக்கிறதுக்கு 3 மெக்கானிக்கை செர்னோபில் அனுப்பியிருப்பாங்க. அவங்க அதை தடுத்தாங்களா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் மாஸ்கோல இருக்கிற ஃபைட்டருக்குலாம் என்னாச்சு, அவங்க உயிர் பிழைச்சாங்களா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் இந்த விபத்துக்கு யார் காரணம், யாரெல்லாம் கூட இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற நியூக்ளியர் ரிசர்ச் யுமியோக் அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அது எல்லாத்தையும் சொல்றது தான் 3rd எபிசோட ஒட்டுமொத்த கதையாகவே இருக்கு. வாங்க இப்போ நம்ம 3rd எபிசோட்குள்ள போகலாம். நான் உங்க யூனிக். வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர். மறக்காம லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். எபிசோட் ஸ்டார்டிங்ல என்ன ஆகுதுன்னா, 2nd எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரியும். 2nd எபிசோட் எண்டில் செர்னோபில்குள்ள இருக்கிற தண்ணியை வெளியேற்றுறதுக்கு 3 மெக்கானிக்கை உள்ள அனுப்பியிருப்பாங்க. அவங்க கொண்டு போன லைட் ரேடியேஷன்ல பாதிக்கப்பட்டு ஆஃப் ஆயிருக்கும். அதோட 2nd எபிசோட் முடிச்சிருப்பாங்க. இப்போ 3rd எபிசோட் என்ன பண்றாங்கன்னா, இவங்க அந்த லைட் ஆஃப் ஆனோடனே இவங்க மேனுவலா பவர் சப்ளை வர லைட்டை யூஸ் பண்றாங்க. அதை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அதே நேரம் வெளில இருக்கிறவங்க எல்லாருமே இவங்க இந்த வேலையை கரெக்டாக முடிச்சுட்டு வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காத்திருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம போரிஸும் ப்ரொஃபசர் லிக்காஸும் இவங்க கரெக்டாக முடிச்சு வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ போரிஸ் என்ன கேட்குறாருன்னா, இது போல இவங்க 3 பேரும் உள்ளே போயிருக்காங்க, அங்கே இருக்கிற தண்ணியில் இருக்கிற ரேடியேஷன் இவங்களை இப்பயே பாதிச்சு இப்பயே செத்துருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, அதுக்கு நம்ம ப்ரொஃபசர் என்ன சொல்ற வராருன்னா, அது கூட நடக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம போரிஸ் வேண்டிக்கிறாரு, அது மட்டும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டே இருக்காரு. அதே நேரம் உள்ள இருக்கவங்க காட்டுறாங்க. உள்ள இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி கடைசியா ஒரு இடத்துக்கு வராங்க. ஸ்டெப்ஸ் ஒன்று பாக்குறாங்க. அந்த ஸ்டெப்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி வந்து பார்த்தா தண்ணிக்கு நடுவில் இவங்க தேடி வந்த வாட்டர் பைப் இருக்கு. அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிடாங்க. இவங்க வெளில வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த நாட்டு சோல்ஜர்ஸ் எல்லாமே கரெக்டாக இவங்க யோசிச்சிட்டே இருக்க நேரமா பார்த்து இவங்க எல்லா வேலையும் கரெக்டாக முடிச்சுட்டு வெளில வந்துடுறாங்க. அங்கே இருக்கிற சோல்ஜர் எல்லாருமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது போல பெரிய விபத்துல இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு இன்னும் வரப்போற எதுவுமே அவங்களுக்கு தெரியாதனால இதுவே ஒரு பெரிய செலிப்ரேஷனாக கொண்டாடியே இருக்காங்க. அப்போ போரிஸும் ப்ரொஃபசர் லிக்காஸும் வராங்க. வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இது போல செலிப்ரேட் பண்ணிட்டீங்க, அங்கே உள்ள இருக்கிற தண்ணி வச்சு வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போரிஸ் அங்கிருந்து போயிடுறாரு. அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்கன்னா, ஹாஸ்பிட்டல் நம்பர் 6 மாஸ்கோல காட்டுறாங்க. இது போல ஃபைட்டரோட ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்டை பார்க்கறதுக்காக மாஸ்கோ வந்திருக்காங்க. இவங்க அவங்க ஹஸ்பண்ட் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கரெக்டாக போயிடுறாங்க. போயிட்டு அங்கே ரிசப்ஷன் கிட்ட இது போல செர்னோபில்ல இருந்து வரேன், எங்க ஹஸ்பண்ட் இங்கே இருக்காங்க, நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைட்டர் ஒய்ஃப் சொல்றாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் நீங்க அதெல்லாம் பார்க்கக்கூடாது, விசிட்டர் நாட் அலோட் அப்படி சொல்லிடுறாங்க. இவங்க எவ்வளவோ கெஞ்சுறாங்க, ஆனா நீங்க உள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. கடைசியா இவங்க அவங்க வச்சிருந்த பணத்தை கொடுத்தோடனே இவங்க அந்த பணத்தை வாங்கிட்டு விசிட்டர் பாஸ் கொடுத்துட்றாங்க. நம்ம ஃபைட்டர் ஒய்ஃப் வேகமா மேலே போறாங்க. அப்போ ஆப்போசிட்ல ஒரு நர்ஸ் வந்தவங்களே இது போல என் ஹஸ்பண்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஏன் உள்ள வந்தீங்க, நீங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் சொல்றாங்க. இருந்தாலும் எங்க ஹஸ்பண்டை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க முடியாதுன்னு சொல்லிடுறோன்னே இவங்களுக்கும் காசு கொடுத்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. ஆனா அந்த நர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இது போல காசு எது வேணும், ரூம் நம்பர் 50ல இருக்காங்க, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க 30 நிமிஷம் தான் அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இவங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு போறாங்க. நர்ஸ் என்ன கேட்கறாங்கன்னா, இது போல நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்களான்னு கேட்கறப்போ, இல்ல நான் பிரெக்னெண்டாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க ஃபைட்டர் காட்டுறாங்க. ஃபைட்டர் அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்து சீட்டு கட்டு விளாண்டுட்டே இருக்காங்க. அப்ப கூட இருக்கிற ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது போல உங்க ஒய்ஃப் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் பாக்குறாரு. 2 பேரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறதுனால அன்பை ஷேர் பண்ற விதமா ஹக் பண்ணிக்கிறாங்க. செர்னோபில்ல இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே ஹெலிகாப்டர்ல ஏறி இந்த செர்னோபில்ல இருக்கிற பவர் பிளான்ட் கிட்ட போறாங்க. அங்க போயிட்டு ரேடியேஷன் பாக்குறதுக்காக எல்லாரும் செக் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட அவங்க செக் பண்ண ரிப்போர்ட்டை கொடுத்து அனுப்புறாங்க. அங்க நம்ம ப்ரொஃபஸரும் போரிஸும் பேசிட்டு இருக்காங்க. இது போல 200 கிலோமீட்டருக்குள்ளேயே இன்னொரு கேம்ப போட்டதை நமக்கு ப்ரொஃபசர் லிக்காஸை கண்டுபிடிச்சாரு. ஏன் இதை மாரி பண்ணாங்க, எத்தனை பேரை தான் அழிக்கிறதுக்கு நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போரிஸ்கிட்ட கத்திட்டு இருக்காரு. இது போல நம்ம ப்ரொஃபசர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இது போல ஒரு அரசியல்வாதியால எத்தனை பேர் தான் நீங்க கொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே போரிஸ் என்ன சொல்லிடுறாரு, நானும் ஒரு அரசியல்வாதி தான், கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே நேரம் இந்த போலீஸ் ஆஃபீஸர் ரிப்போர்ட்டை நம்ம ப்ரொஃபசர் லிக்காஸ் கிட்ட கொடுக்குறாங்க. லிக்காஸோ அதை பிரிச்சு பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இது போல நெருப்பு ஃபுல்லா அணைச்சிட்டாங்க, இருந்தாலும் வெப்பம் அதிகமாயிட்டே இருக்கு, அதுக்கு என்ன காரணம்னா இது போல நம்ம கொட்டுற மண்ணும் போறணும் உருக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபசர் லிக்காஸை சொல்றாரு. அதோட அந்த சீனை அப்படியே முடிக்கிறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஃபைட்டரோட ஒய்ஃப் காட்டுறாங்க. இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வெளில இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் உள்ள ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. சடனா அவர் ரொம்ப கத்துறாரு. அதை கேட்டுட்டு இவங்க வேகமா உள்ள போய் பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வலியில ரொம்ப துடிச்சிட்டே இருக்காங்க. அங்க இருக்கிற நர்ஸ் எல்லாருமே அந்த வலியை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இவங்க உள்ள போன பார்த்தா இன்னொரு நர்ஸ் என்ன பண்றாங்க, நீங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறாங்க. இவங்க அவங்க ஹஸ்பண்ட் கத்துற சத்தத்தை கேட்டுட்டு கதவு கிட்ட நின்று பார்த்துட்டே இருக்காங்க. மே 2, 1987 நடக்குது. அப்போ அவர் என்ன பண்றாருன்னா, செர்னோபில்ல நடந்த விஷயம் ஊர் ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு, உலகம் ஃபுல்லா கூட தெரிஞ்சிருச்சு. அது எல்லாத்தையுமே நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. அதை வர கேளிக்கையெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு.
அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஃபோன்ல யாருன்னு பார்த்தா நம்ம போரஸ் தான் பேசுறாரு. இது போல தீயை கட்டுப்படுத்திட்டோம், வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் நம்ம நிறுத்திட்டோம், இதனால ஒரு எக்ஸ்போச்சர் ஆகல நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு. நல்ல விஷயம், வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனரல் செக்ரட்டரி ஆஃபீஸ் கேட்கும்போது கோருக்குள்ள சூழ்நிலை சுத்தமா சரி கிடையாது, நாளுக்கு நாள் அதோட ஹீட் ஏறிக்கிட்டே இருக்கு, அது இல்லாம அது கீழே இருக்கிற கான்கிரீட் இது வெப்பமானதுனால உருகி கீழே நிலத்தடி நீரோட போயிட்டு கலந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. நிலத்தடி நீரோட கலந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் கேட்கிறாரு. அதுக்கே நம்ம போரஸ் விலகம் கொடுக்குறாரு. இது போல இப்போ நம்ம நியூக்ளியர் மேல கொட்ட மண்ணும் போரானும் லிக்விடா மாறி இருக்கு. இது நிலத்தடி நீரோட கலந்துருச்சுன்னா இந்த வாழ்வாதாரம் ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிடும். இது பிரிட்டன் நதியோட கலக்கும். அதுக்கப்புறம் 5 கோடி மக்களுக்கு தண்ணியே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கோர்ல இருக்கிற வெப்பநிலை குறைச்சாலும் அதுக்காக கீழே டனல் தோண்டி அது கீழே ஒரு ஃபயர் எக்ஸாஸ்ட் வைக்கலான்னு இருக்கும். அதுக்கு ரஷ்யா ஃபுல்லாக இருக்கிற லிக்விட் நைட்ரஜன் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸர் லிகாசா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போற சொல்றாரு. உடனே நம்ம லிகாசா என்ன பண்றாருன்னா ஃபோன் எடுத்து எதுக்கு நீங்க 30 கிலோமீட்டருக்குள்ளேயே எக்ஸிட் ஜோன் வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா ரேடியேஷன் அதிக அளவு பரவி இருக்கு, ஆனால் இவங்க 30 கிலோமீட்டர் வச்சுக்கிறதுனால இவரை கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஜெனரல் செக்ரட்டரி ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னா இது போல அரசாங்க அதிகாரி முடிவெடுத்ததா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு லிகாசா என்ன சொல்லிடுறாருன்னா இந்த நியூக்ளியருக்கு ஒரு 24 வருஷத்துக்கு இருக்கும், இதுக்கப்புறம் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அப்போ நம்ம போரஸ் என்ன சொல்றாருன்னா வா ஒரு சின்ன வாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிகாசாவை கூப்பிடுறாரு. லிகாசா வரமாட்டேங்கிறாரு. நீ வான்னு சொல்லி நம்ம போரஸ் அவரை கூட்டிட்டு தான் போறாரு. ப்ரொஃபஸர் லிகாசாவும் போரிஸும் வாக்கிங் போறாங்க. அப்போ போரஸ் என்ன கேட்கிறாருன்னா இது போல இங்க ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ்லாம் என்ன ஆவாங்க அப்படின்னு கேட்கிறப்போ இது போல அவங்க சிவியரா டேமேஜ் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு நல்லா வர மாரி இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் இல்லாமல் நல்லா தேடிட்டு வர மாரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஃபுல்லாக டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும், எதிர்ப்பு சக்தி எதுவுமே இருக்காது, போனேரெல்லாம் அழுக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா 3 நாள் இல்லை 3 வாரத்தில் அவங்க ஃபுல்லாக இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதை கேட்டுட்டு போரஸ் என்ன கேட்குறோம், நம்ம எவ்வளோ நாளில் சாவோம் அப்படின்னு கேட்குறப்போ நம்ம சாகாமலாம் இருக்க மாட்டோம், ஆனால் நம்ம கொஞ்சம் டேப்லெட் இருக்கிறதுனால அது கொஞ்சம் தள்ளி போட முடியும், அது மட்டும் இல்லாமல் நம்ம கேன்சர் போல நோய் தான் வரும், ரொம்ப ரேடியேஷனில் பாதிக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. போரஸ் கண்ணை கட்டுறாரு. அப்போ நம்ம ப்ரொஃபஸர் திரும்பி பார்த்தா பின்னாடி 2 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க செகண்ட் எபிசோட்லேருந்தே நம்ம ப்ரொஃபஸரை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இதை பார்த்துட்டு ப்ரொஃபஸர் இவங்களை ஆல்ரெடி பார்த்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம போரஸ் சொல்றாரு, நம்மளை பற்றி தெரிஞ்சிக்க உலக நாடுகள் எல்லாமே முன் வந்திருக்காங்க, எல்லா இடத்துலயும் பக் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன் கட் பண்ணா நம்ம ப்ரொஃபஸர் யுமியோக்கு மீட் பண்ண வந்திருக்காரு. யுமியோக்கு என்ன கேட்கறாங்கன்னா ஒரு சீட் மாரி கொடுத்து இங்க பாருங்க இன்னும் எக்ஸ்ட்ரீஸ் அதிகமாயிட்டே இருக்கு, வேகமா உருக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ப்ரொஃபஸர் என்ன சொல்றாங்க, நான் வேற பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம யுமியோக்கு சொல்றாங்க அது ஈஸ்ட் எக்ஸாஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ப்ரொஃபஸர் என்ன கேட்கறாருன்னா உனக்கு நான் கேட்கணும்னு நினைச்சேன், நீ ஒன்னே கேட்டுட்டு இருக்க இந்த கேள்வி அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் நமக்கே தெரியுது யுமியோக்கு என்ன பண்றாங்க, எப்படி நியூக்ளியர் வெடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கு தான் அவங்க ஃபுல்லாக எஃபர்ட் போட்டே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸருக்கு தெரிஞ்சிருக்கு. அது நம்ம ப்ரொஃபஸர் என்ன சொல்றாங்கன்னா அங்கே வேலை பார்த்த எல்லாருமே மாஸ்கோவில் இருக்காங்க, நீ அங்கே போயிட்டு அவங்களை டேரெக்டாக விசாரி, அப்போதான் நமக்கு உண்மை தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம யுமியோக்கு மாஸ்கோக்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்புறம் டூலா ரஷ்யன் எஸ்எஸ்ஆர் சொல்லிட்டு மே 3, 1986 நடக்குது. அந்த சீனில் என்ன கேட்டாங்கன்னா ஒரு கார் ஒரு நிலக்கரி சுரங்கத்துக்கு வருது. அங்கே வேலை பார்க்குற எல்லாரும் உட்காந்து ஜாலியாக பேசிட்டே இருக்காங்க. இந்த கார் சத்தம் கேட்டோன்னே அங்கே உள்ள இருக்கிற எல்லாருமே வெளில பார்க்குறப்போ ஒரு ஆள் கோட் சூட்லாம் போட்டு நடந்து வர்றாரு. இவர் யாருன்னா நிலக்கரி சுரங்க தலைவர் போல. அவர் பேசுறாரு, இது போல எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்டோன்னே இந்த பேட்சில் 45 பேர் இருக்கும், அடுத்த பேட்சில் ஒரு 45 மொத்தமாக 100 பேர் இருக்கும்னு அங்கே வேலை பார்க்குற ஒர்க்கரோட ஹெட் சொல்றாரு. அதுக்கு அந்த ஆஃபீஸர் என்ன சொல்றாரு, எல்லாரும் ஜீப்ல வெளியூர் போறோம் அப்படின்னு சொன்னோடனே நீங்களாம் வர முடியாது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. எங்களை கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒர்க்கரோட ஆள் சொல்லணுன்னே எதுவுமே பேசாம என்ன விஷயம் சொல்லுங்க அப்பதான் நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கரோட ஹெட் பேசுறாரு. அப்போ அந்த ஆஃபீஸருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு, இது போல செர்னோபில்ல ஒரு டனல் தோணும், அதுக்கு நீங்க வந்தாகணும் அப்படின்னு சொல்றாரு. எதுக்குன்னு கேட்குறப்போ எனக்கு அது சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா அந்த நியூக்ளியர் ரியாக்டர் இருந்து வருது தண்ணியில கலக்க போதான், தண்ணியில கலந்து வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் போது அதுக்கு ஒரு டனல் தோணும், அதுக்கு தான் உங்களுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க, இதுக்கு மேலே என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஹெட் என்ன பண்ணாலும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் தோலெல்லாம் தட்டிட்டு எல்லாருமே ஏறுறாங்க. இது போல் மாஸ்கோவில் காட்டுறாங்க, ஃபயர் ஃபைட்டரோட ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்காங்க, அவர் ரொம்ப சிவியராக பாதிக்கப்பட்டார். அதனால் என்ன பண்ணுறாருன்னா அவங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ண சொன்னோன்னே ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த சூரிய ஒளிப்பட்டு அவங்களுக்கு ரொம்ப தாங்க முடியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கூலிங் கிளாஸ் போட்டு அவங்க ஒய்ஃப்கிட்ட என்ன சொல்கிறாங்க, வெளில என்னென்ன தெரியுது பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேரும் அதை மாரி பேசி அன்பை ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம யுமியோக்கும் அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துடுறாங்க. அங்கே வேலை பார்த்த ஒரு பவர் பிளான்ட் ஆளுகிட்ட நேராக பேச போகிறாங்க. நம்ம யுமியோக்கு போய் மீட் பண்ணுற ஆள் யாருன்னா டியால்டோன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு தெரியும், அவர் தான் அந்த சீஃபோட ஹெட்டாகவே இருந்திருப்பார். அவர் நம்ம யுமியோக்கு பார்த்தோன்னே நம்ம யுமியோக்கு அவங்களை இன்ட்ரோ கொடுத்துட்டு இது போல் கேட்குறாங்க எப்படி ஆச்சுன்னு கேட்குறப்போ நான் எதுவும் பதில் சொல்ல விரும்பல சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணி அவரை அனுப்பிடுறாங்க. அடுத்த சீன் கட் பண்ணால் அந்த நிலக்கரி சுரங்கத்திலிருந்து செர்னோபில்ல சுரங்கம் அமைக்கிறதுக்கு ஆள் எல்லாருமே ரெடியாக வராங்க. அங்கே இருக்கிற ஆள் எல்லாருமே செர்னோபில் வந்தோடனே நம்ம போரிஸையும் லிகாஸும் பேசிக்கிறாங்க. இது போல் அவங்க கிட்ட போய் எதுவும் சொல்ல வேணா, உண்மையை சொல்லிவிடு, அவங்க சுரங்கம் தோன்றவங்க தான் அவங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போற சொல்கிறாரு. ப்ரொஃபஸர் யோசிச்சிட்டே இருக்காரு, நிலக்கரி தோன்றவங்களோட
ஹெட் என்ன பண்ணுறாருன்னா அங்கே உள்ளே வராரு, உள்ளே வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இது போல் இந்த மாஸ்க் எங்களை காப்பாற்றுமான்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னலாம் தேவைன்னு சொல்லும்போது ப்ரொஃபஸர் அவர் வச்சு இந்த மேப்பை காட்டி இங்கே நியூக்ளியர் கோர் இருக்குது, அதுக்கு கீழே தான் நீங்கள் இப்போ குழி தோண்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எத்தனை அடிக்கு வேணும்னு கேட்குறப்போ எங்களுக்கு ஒரு 30க்கு 30 தேவைப்படுது அப்படின்னு சொன்னோடனே இப்படி யோசிச்சிட்டே இருக்காரு. எவ்வளோ ஆள் வேணும்னு கேட்குறப்போ எனக்கு ஒரு 400 ஆள் வேணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹெவி எக்யூப்மெண்ட் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொஃபஸர் சொல்லிடுறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எப்போலேருந்து நைட்லேருந்து வேலையை ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிற சொல்கிறாரு. ஆனால் அவர் ஹெட் என்ன பண்ணுறான், நைட்லேருந்து ஆரம்பிச்சா செட் ஆகாது, இது போல் நாங்கள் இப்பயே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேகமாக வெளில போயிடுறாரு. இது எல்லாத்தையுமே நம்ம போகிறசும் ப்ரொஃபஸரும் உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்த சீனை கட் பண்ண என்ன காட்டுறாங்கன்னா மே 6, 1986 9 days ஆஃப்டர் எக்ஸ்ப்ளோஷன் சொல்லிட்டு காட்டுறாங்க நம்ம கிட்ட. அப்போ முக்காவாசி குழியை நோண்டிடுறாங்க. அப்போ அங்கே உள்ள பக்கிற அந்த ஒர்க்கரோட ஹெட் என்ன கேட்குறாங்க, வெளில வந்து ஃபோன் பேசுறாரு. பேசிட்டு அங்கே இருக்கிற சோல்ஜர்கிட்ட கேட்குறாங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்கு, எனக்கு ஃபேன் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்கணும். அங்கே இருக்கிற ஆள் யாருமே இவர் மதிக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஃபேன்லாம் தர முடியாது, ஃபேன் கொடுத்தா பிரச்சனை ஆகிடும், டஸ்ட்டு உங்கள் மூக்கில் ஏறிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் நாங்கள் நிலக்கரி வேலை தானே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இருந்தாலும் நாங்கள் ஃபேன்லாம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லிடுறாங்க. அவர் கோவமாக பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம யுமியோக்கு மீட் பண்ணுற ஆள் யாருன்னா அந்த செர்னோபில் இன்சிடென்ட்ல இன்வால்வ் ஆன இன்னொரு ஆள் மீட் பண்ண போகிறாங்க. அவர்கிட்ட போயிட்டு இது போல் நீங்கள் நடந்த விஷயத்த சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுமியோ கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஆள் நான் கட்டாயமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இது போல் எல்லாமே நாங்கள் கரெக்டாக தான் பண்ணோம், ஆனால் எங்கே தப்பு நடந்ததில்ல, என் சைடில் எந்த தப்புமே இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம யுமியோக்கு பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறமா அவர் என்ன ஆகுறான்னா உங்கள் வயசு என்ன அப்படி கேட்குறப்போ 25ன்னு சொல்கிறாரு. சொன்னோடனே டவுட் வரும். யுமியோக்கு அதை நான் மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அவருக்கு நோஸ்லேருந்து ரத்தம் வருது. அதை பார்த்துட்டு அவங்க வச்சிருந்த கர்ச்சீஃபெல்லாம் துடைக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபயர் ஃபைட்டரோட ஒய்ஃபை காட்டுறாங்க. நம்ம ஃபயர் ஃபைட்டரை ஸ்ட்ரக்சரில் வச்சு வேறு ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க ஒய்ஃபு கூட தான் இருக்காங்க. அவங்கள வேற ரூமில் வைக்க போகிறப்போ அந்த நர்ஸ் அங்கிருந்து வந்துடுறாங்க. நான் உங்களை அப்பயே போக சொன்னேன்னு ஏன் இன்னும் போகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஃபயர் ஃபைட்டரோட ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்த யாரும் என்ன போக சொல்ல, ஆனால் நான் இங்கே இருந்துட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் போங்க, இங்கே இருக்கக்கூடாது அப்படி சொல்லி அந்த நர்ஸ் சொல்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் அவர் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது போல் நீங்கள் இருக்கலாம், அவங்கள அந்த பிளாஸ்டிக் கவரை தண்ணி நீங்கள் உள்ளே போய் அவர் டச் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவரோட ஒய்ஃப் அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. போனோடனே இவங்க ஹஸ்பண்ட் அங்கே படுக்க வச்சிருக்காங்க. பார்த்தவங்க அந்த நர்ஸ் பேச்சையும் மீறி அந்த கேரி பேக்கு உள்ளே போயிடுறாங்க. உள்ள போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கையை பிடிக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் நம்ம ப்ரொஃபஸர் லிக்காஸ் ஒரு இடத்துல இருக்காரு. நம்ம போற சங்கரன் சந்தோஷமா வர்றாரு. என்னன்னு பார்த்தா இது போல நெருப்பை ஃபுல்லா அணைச்சிட்டோம், இது போல டனல் தோன்றவங்க இன்னும் 4 வாரத்தை அந்த டனல் ஃபுல்லா தோண்டிடுவாங்க, நமக்கு ஜெயிச்சிட்டே இருக்கும் கொஞ்சம் சொல்லிட்டு அப்படி சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம லிக்காஸும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டே இருக்காரு. அப்போ அங்க இருந்து ஒரு சோல்ஜர் வேகமா வந்து இது போல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போரிஸை கூப்பிடுறாங்க. போரிஸ் வெளில வந்து பார்த்தா அங்க வேலை பார்க்குற ஒர்க்கர் யாருமே ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எல்லாருமே நியூடா ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஏன் இது மாதிரி ஒர்க் பண்றீங்க அப்படி கேட்குறப்போ ஹீட்டாக இருந்துச்சு, ஃபேன் கேட்டோம், ஃபேன் இல்லைன்ட்டாங்க, அதனால் நாங்கள் எப்பயும் போல் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இது போல தான் எங்கள் அப்பாலாம் ஒர்க் பண்ணாங்க, அதை நானும் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆள் சொல்கிறாங்க. இதனால் உங்களுக்கு ரேடியேஷன் பாதிக்கப்பட்டு நீங்கள் இறந்து போயிடுவீங்க, மாஸ்க் கூட இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது மாஸ்க் மட்டும் போட்டிருந்தா மட்டும் நாங்கள் சாவாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சோடனே நீங்கள் இங்கே இருக்கிற ஆள் எல்லாரையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போரஸ்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு நம்ம போரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதுக்கு சீனே கட் பண்ணால் நம்ம யுமியோக்கு தான் காட்டுறாங்க. யுமியோக்கு மறுபடியும் அங்கே ஒர்க் பண்ண ஆள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எப்படி சடனாக வந்து பவர் வந்து ஜம்ப் ஆச்சு அப்படி சொல்லி கேட்டே இருக்காங்க. 450 இருந்தது எப்படி 2500 போச்சு, அதுக்கப்புறம் 25,000 போச்சு அப்படி சொல்லி வைக்கிறப்போ எல்லாம் கரெக்டாக தான் பண்ணோம், டியால்ட்டோ சொன்னபடி கரெக்டாக தான் பண்ணோம், எல்லாமே கரெக்டாக தான் போச்சு, ஆனால் எங்கே தப்பு நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை தான் சொல்கிறாரு. எங்கள் சைடு எந்த தப்புமே இல்லாமல் தான், அது இல்லாமல் நாங்கள் எமர்ஜென்சி பட்டனை வேற ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம யுமியோக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி பாம் பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னு கேட்குறப்போ இல்லை நாங்கள் ப்ரெஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் வெடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு யுமியோ ஃபுல்லாக கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அவங்க நோட்ஸில் எழுதி வச்சுக்கிட்டு கடைசியாக அந்த இடத்த விட்டு வரப்போ அவங்க எல்லாம் மறுபடியும் அவரை தான் சொல்கிறாரு. இது போல் நாங்கள் எல்லாமே சரியாக தான் போனோம், எங்கே தப்பு நடந்ததே தெரியலன்னா அவரும் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம யுமியோக்கு நடந்து வந்துட்டே இருக்காது. அப்போ யுமியோ பக்கத்து ரூமில் சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா தெரியுது நம்ம ஃபயர் ஃபைட்டரோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் கையை வயிற்றுல வச்சிருக்காங்க. இதை பார்த்தோடனே நம்ம யுமியோக்கு ஷாக் ஆயிடுறாங்க. அந்த பொண்ணை கையை பிடிச்சி வேகமாக எடுத்து வந்து வெளில விட்டுறாங்க. அங்கே வர நர்ஸுக்கிட்ட இவங்களையும் வெளில விட்டீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இது போல் இது என்ன மாரி இடம், இங்கே வந்து இதுமாரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதனால் இது எல்லாருக்குமே தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸை போட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்போது பின்னாடி இருந்த ஒரு ஆள் என்ன கேட்குறாங்க, என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் நம்ம யுமியோக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இது போல் ப்ரொஃபஸர் லிக்காஸோ தான் நான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காரு, இது போல் அஃபிஷியலாகவே இருக்கேன், நீங்கள் என் நேம் வச்சு செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுமியோக்கு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆள் சொல்கிறான், எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் எது வெளில தெரிய போது சொன்னீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படி சொல்கிறாங்க. அதோட அந்த சீன் முடியுது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. அந்த சின்ன பையன் நடந்து வந்துகிட்டே இருக்கான். அப்போது மாஸ்கோ மே 7, 1986 சொல்லி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபஸரும் போரஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஜெனரல் செக்யூரிட்டி ஆஃபீஸரை மீட் பண்ணுறதுக்கு
அந்த ஆஃபீஸில் இருக்காங்க. அதை நம்ம கிட்ட காட்டுறாங்க. உள்ள எல்லா மெம்பரும் அசம்பிள் ஆயிடுறாங்க. அசம்பிள் ஆனோடனே நம்ம போரஸ் பேச ஆரம்பிக்கிறார். இது போல் தீயை கட்டுப்படுத்திட்டோம், நம்மளோட மைனர்ஸ் ஒர்க்கெல்லாம் ஹீரோ மாரி வேலை பார்க்குறாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா எல்லாத்தையுமே கட்டுப்படுத்திடுவோம். நானும் ப்ரொஃபஸரும் சேர்ந்து எந்த நியூஸும் வெளில போகிறதா கட்டுப்பாடாக இருந்தோம். சில நியூஸ் மட்டும் வெளில போயிருக்கலாம், அதுக்கப்புறம் எந்த நியூஸ் வெளில போகிற அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம போரஸ் என்ன சொல்கிறோன்னா, இனி நடக்க வேண்டிய எல்லாத்தையுமே நம்ம லிகாஸ் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போரஸ் வந்து உட்காந்துறாரு. நம்ம ப்ரொஃபஸர் லிகாஸை பேச ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்கிறான்னா, ரேடியேஷன் 25,000 சதுர கிலோமீட்டர் வரையும் பரவி இருக்கு. அதனால் அங்கே வாழ்கிற மிருகங்களில் நம்ம வந்து எல்லாருமே வந்து தடை செய்யப்பட்டு எல்லாத்தையுமே கொன்னாகணும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மரம் கல் எல்லாத்தையுமே நம்ம வந்து அழிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அங்கே இருக்கிற ஆள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் எவ்வளோ நாளில் தேவைப்படும், எத்தனை ஆட்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அதுக்கு நம்ம போரஸ் சொல்கிறாரு, இதுக்கு ஒரு 3 வருஷம் கிட்ட ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு 7.5 லட்சம் ஒர்க்கர் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம போரஸ் சொல்கிறாரு. இதெல்லாம் யோசிச்சுட்டு இதெல்லாம் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம ப்ரொஃபஸர் வெளில வராரு. வெளில வந்தோடனே இந்த கேஜிபி ஹெட்டு போயிட்டே இருக்காரு. நேராக அங்கே அவர்கிட்ட போய் என்ன கேட்கறதுனா, இது போல் நேற்று என்னோட அசிஸ்டன்ட் யுமியோக்கை நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிற போது யார் யுமியோக் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இது போல் என்னோட அசிஸ்டன்ட் தான் நேற்று வந்து ஹாஸ்பிட்டல் மாஸ்கோவுக்கு வந்திருந்தாங்க, உங்கள் ஆள் தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரியாமல் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எங்களையும் தானே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இந்த கேஜிபியோட ஹெட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது போல் உங்களை மட்டும் எல்லாரும் ஃபாலோ பண்ணலை, என்னையும் தான் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நிற்கிற ஆளை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த நியூஸும் வெளில போகக்கூடாதுன்னு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கான உரிமையை நீங்கள் எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஜிபி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ப்ரொஃபஸர் லிகாஸ் என்ன சொல்கிறோம், சரி அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, அந்த பொண்ணை நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஜிபி சொல்லிட்டு போயிடாரு. அதுக்கு நம்ம போரஸ் என்ன சொல்கிறான்னா, முட்டாள்தனமாக பண்ணி வச்சிருக்கேன், ஆனால் ரொம்ப முட்டாள்தனமாக நீ பண்ணலை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம லிகாஸை போய் யுமியோக்கு மீட் பண்ண போகிறாங்க. யுமியோக்கு மீட் பண்ணோடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, இது போல் ஒரு கர்ப்பிணி பெண்ணை அவங்க பக்கத்தில் விட்டுட்டு இருந்தாங்க, அதுதான் நான் போய் கேட்டேன், அதுதான் இப்படி இஷ்யூ ஆகிடுச்சு சொல்ல. சரி இது ஒரு பிரச்சனை இல்லை, என்ன ஆச்சு சொல்கிறப்போ அவங்க சொல்கிறாங்க, இது போல் எல்லாருமே ஒரே விஷயம் தான் சொல்கிறாங்க, யாருமே இந்த தப்புமே பண்ணல அப்படி சொல்லும்போது நம்ம லிகாஸ் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில, எனக்கு இது விட்டுட்டு போயிடலாம் போல இருக்குது, ஆனால் நான் போக முடியாத சூழ்நிலை இப்போ மாட்டிகிட்டு இருக்கேன், நீனும் அதை போல தான் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்க சோல்ஜர் வந்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ நம்ம யுமியோக்கு என்ன சொல்கிறாங்க, இது போல் எல்லாருமே கரெக்டாக தான் பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு நம்ம ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது எக்ஸ்பிரஸ் ஆனதுக்கப்புறம் லேட்டாக ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவங்க கரெக்டாக வெடிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபுல்லாக குழப்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சோல்ஜர் வந்து வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல காட்டுறாங்க, செர்னோபிலுக்கு வேலை செய்ய ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டிலேருந்து ஒரு ஆள் வந்து வேலைக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே ஒரு ஆளாக கூப்பிட்டு போகிறாங்க. அதை நம்மக்கிட்ட காட்டுறாங்க. அதே நேரம் நம்ம ஃபயர் ஃபைட்டர் இறந்துடுறாரு. அவங்க ஒய்ஃப் அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அவரை ஃபுல்லாக பிளாஸ்டிக்கில் ரேப் பண்ணிடுறாங்க. ரேப் பண்ணி மரப்படியில் வச்சுட்டு அவங்கள மெட்டல் பிளேட்டுக்குள்ளே வச்சு வெல்டு வச்சுறாங்க. அவங்கள பாதிக்கப்பட்ட ரேடியேஷன் மற்ற யாருக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய குழி நோண்டி எல்லாரையும் இரும்பு பெட்டியில் வச்சு உள்ளே வச்சிடறாங்க. அவங்கள புதைக்கிறதுக்கு மண்ணை யூஸ் பண்ண மாட்டாங்க. அங்கேருந்து சிமெண்ட்டை வர வச்சு சிமெண்ட்டை தான் ஃபுல்லாக ஊற்றி அவர் முகமோ அந்த சிமெண்ட்டில் மறையிற மாரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த லேடி ஃபுல்லாக அழ ஆரம்பிக்கிறாங்க, ஹஸ்பண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு. அதோட இந்த 3rd எபிசோட் முடிக்கிறேன். இந்த 3rd எபிசோடு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி தான் இருக்கும், ஆனால் 4, 5 கொஞ்சம் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. 4th எபிசோட் 5th எபிசோட் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். நான் உங்களுக்கு அடுத்த எபிசோட நம்ம வெள்ளிக்கிழமை மதியானம் 3:02க்கு அது அப்லோட் ஆகிடும். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.